மேடம் மேடம் என்ன சார், ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்ன விஷயம்? மேடம் அதை உங்ககிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. அந்த நீலாம்பரி ரொம்ப பயங்கரமான ஆள் மேடம். என்ன விஷயங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நாம ஜீவாவோட கேஸ எவ்வளவு தள்ளி போட முடியுமோ அவ்வளவு தள்ளி போட சொன்னோம். ஆனா அந்த நீலாம்பரி இந்த கேஸ எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிங்கன்னு அந்த இன்ஸ்பெக்டர் ஜெகன் கிட்ட சொல்லி அவரும் கோர்ட்ல லெட்டர் கொடுத்திருக்காரு. அதனால கோர்ட்ல இப்ப அந்த கேஸ ரிவ்யூ பண்றாங்க. இன்னும் 2 நாள்ல அது விசாரணைக்கு வந்துரும் மேடம். அவ்வளவு பணம் செலவு பண்ணியும் உங்களால அதை தடுத்து நிறுத்த முடியலையா? என்னால மேக்ஸிமம் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு பண்ணி பார்த்துட்டேன் மேடம். ஆனா ரிசல்ட் 0, அப்படித்தானே? பேசுங்க சார், பேசுங்க சார். என்கிட்டயே பேசலனா நாளைக்கு எப்படி நீங்க போய் கோர்ட்ல பேச முடியும்? சாரி மேடம். இந்த சாரி யாருக்கு சார் வேணும்? ஏதாவது ஒரு விஷயம் நீங்க உருப்படியா பண்ணிருக்கீங்களா? சரி, இப்ப நாம எப்படி கேஸ ஃபேஸ் பண்ண போறோம்? ஜீவாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதை தவிர வேற வழி இல்ல மேடம். Damn it. அன்னைக்கே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அப்படி கேஸ நாம ஃபேஸ் பண்ணனும்னா அதுக்கு என்னென்ன செய்யணும்னு கொஞ்சம் யோசிச்சு வைங்கன்னு சொன்னேனா இல்லையா? இத்தனை நாள் நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த கேஸ தள்ளி போடுறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தீங்களா? அப்படி கொடுத்து கூட எல்லாமே வேஸ்ட் தானே சார்? இப்ப ஜீவாவுக்கு நான் எங்க போவேன் சொல்லுங்க சார். போங்க சார், போங்க. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க, நான் அவரை யோசிக்கிறேன். போங்க. சரிங்க மேடம். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஆதி மேடம், கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. எதுக்கு? சொல்றேன், கொஞ்சம் கீழே இறங்கி வாங்களே. எதுக்காகவும் யாருக்காகவும் இந்த ஆதி கீழே இறங்கி வர மாட்டா. உனக்கு என்கிட்ட என்ன பேசணுமோ பேசிட்டு அப்படியே கிளம்பு. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க கண்டிப்பா கீழே இறங்கி வந்துதான் தீரணும். என்னடி உளர்ற? நான் எது பேசினாலும் உங்களுக்கு உளர்ற மாதிரி தான் தெரியும். என்ன பண்றது, உண்மையை ஜீர்ணிச்சுக்க முடியாத சில பேரு இப்படிதான் தனக்கு தானே ஏதாவது சமாதானம் சொல்லிக்குவாங்களாம். இல்ல ஏய், நான் இன்னும் விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டென்ஷன் ஆனா எப்படி மேடம்? ஓகே ஓகே, என்னன்னா உங்க மூத்த பையன் சாந்தாவோட ப்ராப்ளம நான் ஈஸியா சால்வ் பண்ணிட்டேன். இப்போ அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உங்க சின்ன பையன் இருக்கான்ல, அவன் ஒரு பிரச்சனையோட வந்து என்கிட்ட நிக்கிறான். என்ன பண்ணட்டும்? செல்வா உன் வீட்டுக்கு வந்திருக்கானா? எஸ், செல்வா மட்டும் இல்ல, நித்திலாவும் கூட வந்திருக்கா. என்ன சொல்ற? ஓ, விளக்கமா சொல்லணும்ல. உங்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன நம்பிதான் இருக்கு. ஐ மீன் என் கைக்குள்ளதான் இருக்கு. பந்தம் 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 பந்தம். உங்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன நம்பிதான் இருக்கு. ஐ மீன் என் கைக்குள்ளதான் இருக்கு. எதுக்குடி என் குடும்பத்தை மட்டும் இப்படி குறி வச்சு தாக்குற? உனக்கு என்னதான் வேணும்? ஐயோ, எதுவும் தெரியாது என் புருஷனை தூண்டி விட்ட. சாந்தாவுக்கு வலிய போய் உதவி பண்ணி ஓப்பக்க இழுத்துக்கிட்ட. இப்போ செல்வாவையும் மடக்கி ஓப்பக்க இழுக்க பாக்குறியா? உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. என்ன திட்டத்தோட என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க? வெரி குட், என் பாயிண்ட்க்கு நீங்களே வந்துட்டீங்களே.
ஓகே, நான் கேட்டதை கொடுப்பீங்களா? கேட்டு தொலை, தந்து தொலைக்கிறேன். இனிமே தொலைக்க கூடாதுன்னு கேட்டா நீங்க தொலைக்கிறேன்னு மறுபடியும் சொல்றீங்களே. என்னடி பொடி வச்சு பேசுற? ஆ? என்ன பண்றது, உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன வேணும்னு கேட்டேன். பெருசா ஒண்ணும் கேட்க போறது இல்ல. தாமிரபரணி அம்மாவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண வைக்கணும். ஏய், புரியுது. பெத்த மகனை விட நீங்க செஞ்ச பாவம் உங்க மனசுக்குள்ள இன்னும் ஆழமா உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. யாரடி பாவம் பண்ணது? நீங்க தான்னு இப்படி கை நீட்டி சொன்னதான் புரியுமா? ஏன் உங்களுக்குள்ள உண்மையிலேயே உறுத்தலன்னு சொல்லுங்க. கொஞ்சம் நெஞ்சமா பாவம் பண்ணிருக்கீங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க டென்ஷன் ஆவீங்கன்னு. பாத்தீங்களா, அதே மாதிரியே நடந்துருச்சு. எனிவே, சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டேன். கிளம்பட்டுமா? நீலாம்பரி எதுக்கா இங்க வந்துட்டு போறா? செல்வாவும் நித்திலாவும் நீலாம்பரி வீட்டுக்கு வந்திருக்காங்களாம். அத சொல்லிட்டு போறதுக்கா வந்திருக்கா. நம்ம வீட்டுக்கு வராம அவங்க ஏன் அங்க போனாங்க? எல்லாம் அந்த நீலாம்பரியோட வேலையா தாங்க இருக்கும். இது பாருங்க, அத பத்தி எல்லாம் பேச இப்ப டைம் இல்ல. உடனே நீங்க போய் அவங்க 2 பேரும் கூட்டிட்டு வாங்க. அது போங்க, எல்லாத்துலயும் ஒரு தயக்கம். சீக்கிரம் போங்க. அக்கா, நம்ம எங்க வந்திருக்கோம்? நீதான சக்தியை பார்க்கணும்னு. அவன் இங்கதான் இருக்கான். வா. அக்கா, நான் இங்கே இருக்கேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்களேன். சரி வா. May I come in, doctor? Yes, come in. வாங்க. உட்காருமா. உட்காருங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. காயத்ரி, நான் தான். சொல்லுங்க. அம்முடைய ஸ்கூல் டைரி எங்க இருக்கு? என்னங்க எல்லாமே என்கிட்ட கேட்கணுமா? நீதானே அவ புக்கெல்லாம் எடுத்துருக்க. நீங்க அவளோட அப்பா தானே? இது கூட உங்களுக்கு தெரியாது? அதில்ல நான் எல்லாத்தையும் தேடி. ஒரு நிமிஷம். ஹலோ. காயத்ரி. சொல்லுங்க. அவன் நோட் புக்ல எங்க வச்சிருப்பாங்க? அவன் நோட் புக்லயே தேடி பார்க்க சொல்லுங்க. தேடி பார்த்தா இல்ல. இல்லனா அவளை கேளுங்க. உங்க பேரு? உங்க பேர் என்னன்னு கேட்டேன். கௌரி. நித்திலான்னு கூப்பிடுவாங்க. கரெக்டா சொல்லுங்க. கௌரியா நித்திலாவா? கொஞ்சம் பேரு கௌரின்னு கூப்பிடுறாங்க, கொஞ்சம் பேரு நித்திலான்னு கூப்பிடுறாங்க. ஆனா எனக்கு உறுதியா எந்த பேருன்னு தெரியல டாக்டர். சரி, கௌரின்னு கூப்பிடுறவங்க யாரு, நித்திலான்னு கூப்பிடுறவங்க யாரு? என்ன அமைதியாயிட்டீங்க? எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, உங்க ரிலேட்டிவ் வர வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு நினைச்சேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்ல வேண்டாம், நோ ப்ராப்ளம். பரவாயில்ல டாக்டர், கேளுங்க. அப்போ நாம பேசலாமா? தாராளமா பேசலாம். சரி. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா இருக்குன்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எனக்கு அம்னீஷியாவா, எனக்கு
ஹஸ்பண்ட் இருக்காராம். அவர் பேரு செல்வாவா. வெளியே தான் அவர் நின்னுட்டு இருக்காரு. ஆனா எனக்கு எதுவுமே சுத்தமா ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது டாக்டர். அப்போ என்னதான் உங்க ஞாபகத்துல இருக்கு? இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிற சக்தி மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துல இருக்காரு. வேற எதுவுமே என் ஞாபகத்துல இல்ல. ம்ஹும். ஆ, நீங்க பழகிட்டு இருக்கிற எல்லாரும் எப்போல இருந்து உங்க கூட இருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ம். அப்படியா? வாங்க. டாக்டர் அப்ப நாங்க கிளம்புறோம். என்னக்கா சக்தியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீ வெளியில வாய, நான் சொல்றேன். வரோம். ஓகே, கேரி ஆன். வரேன் டாக்டர். வாங்க. பந்தம் 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 பந்தம். எனக்கா கன்சல்டிங் முடிஞ்சிருச்சா? என்ன நடக்குதுங்க? சக்தியை பார்க்க போலான்னு சொல்லி தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க. நித்திலா, உன்னை டாக்டர் கிட்ட கூட்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி கூட்டு வந்தோம். முதல்ல நீ சரியாகணும். நான் சரியா தானே இருக்கேன். இன்னும் சரியா போகணும்னா என்ன அர்த்தம்? நீங்களா மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு அதை ஏன் கிட்ட எதிர்பார்க்காதீங்க. என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. ச்சே, உன்னை எதுக்காக நாங்க ஏமாத்தணும்? பாரு நித்திலா, நீ குணமானதா எங்களுக்கு நிம்மதி. நீங்க நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்காக ஏன் நிம்மதி கெடுக்காதீங்க. ஏன் இப்படி சக்தியை பார்க்க கூட்டிட்டு வரேன் போய் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாரு நித்திலா, நீ ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுத்தாதான் எல்லாமே சரியா வரும். இங்க பாருங்க, ஒத்துழைப்புனா அது நானா கொடுக்கணும். இது பலாத்காரம். நித்திலா, உன்னை பலாத்காரம் பண்ணுனா அது எப்பயோ பண்ணிருக்க முடியும். பட் அது இல்ல என் நோக்கம். நீ கம்ப்ளீட்டா குணமாகணும். முதல்ல அக்காவோட கார்ல போய் உட்காரு. அப்புறம் எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். போ. வா வா. கம்மி டாக்டர். எஸ், கம் இன். வாங்க செல்வா, வாங்க உட்காருங்க. டாக்டர், நித்தில என்ன சொல்ற டாக்டர்? ஆ, இப்போ நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவங்களோட நினைவுல இருக்கு. பழைய சம்பவங்கள் எதுவுமே அவங்க ஞாபகத்துல இல்ல. என்ன பண்றது டாக்டர்? நீங்க அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாலும் அது தப்பா போயிடும். அவங்க தனக்குத்தானே நிறைய யோசிச்சு பார்த்திருக்காங்க. பட் அவங்களால முடியல. அவங்கள நாம ஒரு பேஷண்டா மட்டும்தான் ட்ரீட் பண்ணணும். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க டாக்டர். ஆல்ரெடி உங்க மேல அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆமா டாக்டர், பொதுவா என்னை பார்த்தாதான் ரொம்ப எரிச்சல் ஆகுறாங்க. உங்களை தான் ஹஸ்பண்டுன்னு எல்லாரும் சொன்னாலும் அவங்க அதை நம்புற நிலைமையில இல்ல. ஸோ இப்படி ஒரு இஷ்யூவை கொண்டு வந்ததுனால கூட உங்க மேல கோவம் வர சான்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கு புரியுது டாக்டர். இப்போ நான் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க டாக்டர். நித்திலாவுக்கு பழைய விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வர நாம வேற ஏதாவது தான் ட்ரை பண்ணி ஆகணும். வேற ஏதாவதுன்னா? அவங்கள பாதிச்ச விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாதிச்சதுன்னா? அவங்களோட மனசை ஆழமா பாதிச்ச விஷயம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தா அதை மறுபடியும் அவங்க முன்னாடி ரீக்ரியேட் பண்ணா ப்ராபபிளி அவங்களுக்கு பழைய நினைவுகள் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையா டாக்டர்? we will try our best. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். நான் இப்படியாச்சும் உடனே ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் வரேன். வாங்க சார். என்ன உங்க வைஃபால வர முடியலையேன்னு உங்களை அனுப்பி எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்களா? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா மறுபடியும் நீ என்ன குழப்பிக்கிட்டே தான் இருப்ப. முதல்ல செல்வாவை நிதிலாவை கூப்பிடு. பரவாயில்லையே, நீங்களும் உங்க வைஃப் மாதிரியே பேசுறீங்களே சார். ஜாடி கேட்ட முடிதான். உங்க வைஃப்
கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலைங்கிற மாதிரி பேசுவாங்க. நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுறீங்க. என்கிட்ட தேவையில்லாம நீ எதுவும் பேச வேண்டாம். என் பையனை மருமகளை எங்க? அவங்க ஹாஸ்பிடல் போயிருக்காங்க, வந்துருவாங்க. அது வரைக்கும் உட்கார்ந்து பேசலாமே சார். அப்பா டேய் செல்வா, செல்வா, என்னடா என்னடா இதெல்லாம்? ஏன்டா வீட்டுக்கு வரல? நீ பாட்டுக்கு இங்கே வந்திருக்க. நிதிலா, எப்படிமா இருக்க? என்னம்மா, என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா உனக்கு? அன்னைக்கு ஓசூர்ல வந்து உன்னை பார்த்தேனம்மா, ஞாபகம் இல்ல? சொல்லுங்க, தெரியுது. உன்கிட்ட என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலம்மா. ஆனா நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. ஏண்டா ஏண்டா செல்வா, நீ வீட்டுக்கு வரல? உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா அது என்கிட்டயோ இல்ல உங்க அம்மா கிட்டயோ சொல்லிருக்கலாம்ல. எங்களால அதை தீர்த்து வைக்க முடியாதுன்னு தான் நீ நேரம் இங்க வந்துட்ட இல்ல? நானா இங்க வரலப்பா, சூழ்நிலை என்னை இங்க கொண்டு வந்துருச்சு. அப்படி என்னடா உனக்கு பெரிய சூழ்நிலை? என்னடா உனக்கு பிரச்சனை? நிறைய நடந்துருச்சுப்பா, அது எல்லாத்தையும் விளக்கமா நான் அப்புறம் சொல்றேன். சரி சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் நிதானமா பேசிக்கலாம். முதல்ல நிதிலாவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் வா.